வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, நீர் யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு சிம்பிள் தமிழ் தான் புரியும். ஏன்னா ஒரு அடையாளம் தோன்றினது என்று சொல்லியிருக்கு. அப்புறம் பரலோக காட்சியும் காண்பிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு கூட்ட ஜனம், அவங்க யாருன்னா யூதர்கள் தான். அவங்கள இரத்த சாட்சிகளாக மரித்தவங்க அந்த கண்ணாடி கடல் போல காணப்படுகிற அந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுகிறாங்க? மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் என்ன செய்ய முத்திரைக்கும் இடம் கொடுக்காதவங்க. பொதுவா இங்க 666 என்று சொல்லி நம்ம பைபிள்ல பார்ப்போம். ஆனாலும் கூட அதனுடைய அதை சரியாக நம்ம பார்க்கணும்னா அது ஒரு குறிப்பிட்ட வேறு காரியத்தை சொல்லுகிறதாகவும் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒன்று வரும். அந்த காரியம் இயேசு சிம்பிளா ஒரு க்ளூ கொடுத்தார். அவர் சொன்னாரு, நான் இப்ப பிதாவின் நாமத்துல வந்திருக்கேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ள. வேற ஒருத்தன் இன்னொரு நாமத்துல அவன் வரப்போறான், தன் சொந்த நாமத்துல வருவான். அவனும் ஒரு நாமத்தோட வருகிறான். நம்ம இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில்ன்றோம்ல, அத போல வேற ஒரு நாமத்துல வருவான். நீங்க அவனை ஏற்றுக்கொள்வீங்க. சோ அவன் தான் முக்கியம். அவனும் அவன் கொண்டு வரப்போற ரிலிஜியனும் அவன் கொண்டு வரப்போற சட்டதிட்டங்கள் எல்லாம் முக்கியம். அதுக்கு இவங்க இடம் கொடுக்காத ஒரு கூட்டம் யூதர்கள் இருப்பார்கள் இஸ்ரேலிலே. அவங்க எல்லாம் அங்க காணப்படுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதை குறிப்பா சொல்லியிருக்குன்னா, அவங்க பாடும்போது ஒரு பாட்டு சொல்றாங்க, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் உம்மை என்ன செய்வாங்க? இனிமே தொழுது கொள்வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் செகண்ட் கம்மிங் இருக்கு. அவங்க பாடுறாங்க, எல்லா ஜாதிகளும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லிப்பாரு. அப்படி வரும்போது, இயேசு வரும்பொழுது இஸ்ரேல் எப்படி இருக்கும் என்று பாத்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய நிலைமை விக்கிரகங்களோட கூட இருக்கும். விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த முத்திரை, பிசாசினுடைய இந்த சொரூபம், அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் விக்கிரகம் தான். அது போகவும் விக்கிரகம்னு விக்கிரகம் ஒண்ணு உண்டு இல்ல, நம்ம சொல்ற மாதிரி ஐடல்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐடல்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வரும்பொழுது இஸ்ரேலிலே எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுவாராம். பைபிள் சொல்லுகிறது, விக்கிரகங்களையும் சுத்தம் பண்ணுவார், எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவார். ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேற நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க பக்கத்துல பார்க்கலாம், லெபனானை குறித்து என்ன விஷயம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபஸி இருக்குது. இது எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ ஒரு பக்கம் யுத்தம் தொடங்கினது, ஆனா இன்னொரு பக்கமும் அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டு இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். வார்த்தை கேட்டாலே விடுதலை தான். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனு எதிராக அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக இவங்க என்ன அடிச்சாலும் நடக்காது. நான் உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதற்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு என்று சொல்கிறார். அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர் எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரா? நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயப்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். ஏதோ ஒண்ணுக்கு தப்புனவங்க வேறு விதத்திலையும் மாண்டு போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள இகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சோ அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும், ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல
இந்த யோசுவா காலேப் இவர்கள் எல்லாம் அந்த இஸ்ரேலர் வந்த பொழுது அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க, கிளியர் பண்ணுன்னு சொன்னாரு. இதுல நீ விடுகிற மனிதர்கள் ஜாதியார் தொடர்ந்து வம்சமாக உனக்கு எப்படி இருப்பாங்க? முள்ளா இருப்பாங்க. இனி தைக்கிற முள்ளும் உண்டாக்குகிற நெறிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. இனி அப்படி இராதபடிக்கு இவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று எல்லாருமே தெரிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதியின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள் என்று சொல்லி அவங்க எப்படி இருப்பாங்க. ஏன்னா அதனாலதான் அந்த யூதர்கள் அங்க பாடுறாங்க, பரலோகத்துல ஜாதிகள் என்ன செய்வாங்க? வருவாங்க, எல்லாரும் உம்மை பரிசுத்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொன்றை குறித்தும் இங்க குறிப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறி இருக்கு சீதோன் குறித்து. அது பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது முற்றிலும் நிறைவேறும். இயேசு சீக்கிரத்திலே வருகிறார். ஹல்லேலூயா.